இல்லை எவ்வளோங்க விலை சொல்கிறீங்க? ஒரு 35, 40, 45. ஒரு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு கண்ணுங்க நிறைய கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட தான். 65,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காராம். நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் முத்துராமட்டி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா எம்செட்டிப்பட்டி சந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த சந்தை வெள்ளிக்கிழமைகளில் கூடுது. இங்கே எப்படி மாடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா அண்ணா செவலை காலம் ஒன்று வாங்கியிருக்காரு. அண்ணா காலக்கண்ணுங்க எங்கேண்ணா வரீங்க? நீங்க சந்தையில வாங்குனீங்களா? இல்ல நீங்க எங்க இருந்து வரீங்க? தோரவை. ஓ, நீங்க வீட்டுக்கு வாங்கிருக்கீங்களா? காலக்கண்ணு நல்லா இருக்கு. எத்தனை மாசம் கண்ணுங்கண்ணா? 11 மாசம் இருக்கு. நல்லா செவலையில இருக்கு. நாட்டு மாடுங்களாண்ணா இல்ல காங்கேயறாங்க? நாட்டு மாடு தான். ஓகே ஓகே. எவ்வளோண்ணா சொன்னாங்க? எவ்வளோண்ணா? 14 சொன்னாங்க. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இது ஜல்லிக்கட்டு வளர்த்துறது வாங்கிறீங்க, நல்லா வளர்த்துங்கண்ணா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், 14 சொல்லி 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஜல்லிக்கட்டுக்கு வளர்த்துறது வாங்கியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் பார்த்தீங்கன்னா வாரம் சந்தைக்கு வராரு. இவர் பார்த்தீங்கன்னா பால் மாடு நிறைய கொண்டு வருவார். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பால் மாடு ஒரு 3 மாடு வச்சிருக்காரு. எவ்வளோ வேலை சொல்கிறாரு நம்ம மாடு எப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 3 மாடு. 3 மாடு கொண்டு வந்தீங்க. 3ங்களா? 3மே சிந்து மாடுங்களா? இப்போ இது 10 பல்லு எத்தனை போட்டுருக்கு? அரை கடையா இருக்கும். அரை கடையா? ஓகே ஓகே. பால் எத்தனை லிட்டருண்ணா? 12 லிட்டர் பால். 12 லிட்டர் பால். ஓகே. காம்பெலாம் நல்லா இருக்கு. இது எத்தனாவது இது மாடுங்க? 3வது. இது எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? இது 40 ரூபா சொல்றேன். 40 ரூபா சொல்லியிருக்கீங்க. நிறைய கேட்டிருக்காங்களாண்ணா? கேட்டுக்கிறாங்க. எவ்வளோ வரல? 36,000 சொல்கிறேன். 36 ரூபாய்க்கு கேட்குறாங்க. நீங்கள் மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? இன்னொரு 1500 தான் கொடுத்துடலாம். 1500 தான் கொடுத்துருவீங்க. ஓகே. 36 வரலும் கேட்டிருக்காங்க. ஒரு 1500 மேலே வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காரு. நல்லா இருக்கு. இது 2 சின்ன மாடுங்களாண்ணா? 2 பல்லு 4 பல்லு. இது 2 பல்லு, இது 4 பல்லு. இது 2 பல்லு, அது 4 பல்லு. இதுதான் 4 பல்லுங்களா? இது சிவாஜி HF. இல்ல, செவல கிராஸ். செவல கிராஸ் தாங்க. ஜாதி மாடு. செவல வெள்ளை. சிவாஜி HF இந்த மாதிரி செவலையில வெள்ளை அது வேற. ஓகே ஓகே. இப்போ இது எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? இது 33,000 தான் கொடுத்தோம். 33 ரூபா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இது எத்தனாவது இதுனா? தலை. ஓகே. தலைச்ச கண்ணு. இந்த கண்ணு போடல தான் ஃபர்ஸ்ட் கண்ணு போட்டா. எப்போனா ஊசி போடலாம்? பால்ல 1 மாசம் 2 மாசத்துல போடலாம். 1 மாசம் 2 மாசத்துல கண்ணு போட்டு 3 மாசம் ஆயிருக்கும். போடலாம். சரி ஓகே ஓகே. அதுனா அது எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? அது 32,000 கொடுத்தோம். 32 ரூபா கொடுத்துருவீங்க. ஓகே. அது எத்தனாவது இதுக்கு வந்து? அதுவும் தலை. உங்களை கால் பண்ணி கேட்குறப்ப இந்த மாடு கொடுப்பீங்களா? ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? 9043093965. 3965. ஓ, சிவாங்களா? சரி ஓகே. எங்கேருந்து வரீங்க? அயோத்தியாப்பட்டினம். வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. நீங்கள் பால் மாடு மட்டும் கொண்டு வருவீங்களாண்ணா? எல்லாமே கொண்டு வருவீங்க. ஓகே ஓகே. இந்த வாரம் இது 1 மட்டும் கொண்டு வந்தீங்களாண்ணா? 3 கொண்டு வந்தீங்க, 2 கொடுத்துட்டீங்க. ஓகே ஓகே. இது பல்லு சேர்ந்துக்கிச்சிங்களாண்ணா? இது 3வது ஈத்துங்களா? 3வது ஈத்து. 3வது ஈத்து. இது பல்லு சேர்ந்து பால் 13 லிட்டரு. காலையில சாயந்தரம் சேர்த்துங்களாண்ணா? காலையில சாயந்தரம் சேர்த்து 13 லிட்டர் சொல்லியிருக்காரு. 13 லிட்டர் சொல்லியிருக்காரு. மாடு நல்லா பெருமாடு HF. எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? இது எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? 53 ரூபா சொல்கிறீங்க. ஓகே ஓகே. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? 42 வரலும் கேட்குறாங்க. மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? 45 வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. அதில் 1000 தரவு போயிருங்களா? ஓகே ஓகே. நான் உங்களை கால் பண்ணி கேட்டேன்.
உங்களை கால் பண்ணி கேட்டா எப்போ வேணாலும் மாடு கொடுப்பீங்களாண்ணா? அவங்க ஃபோன் நம்பர் சொல்றீங்களாண்ணா? 89 ஆ 89 73 19 ஆ 61 ஆ 33. 33. உங்க பேருண்ணா? நேரு நேரு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பால் மாடு இதெல்லாம் பால் மாடெல்லாம் எப்பயுமே கொஞ்சம் நிறைய வரும் இங்கே. பால் மாடு சென மாடு அதெல்லாம் வந்து இதெல்லாம் சென மாடு போல நல்லா இருக்கு மாடெல்லாம். சிந்து மாடு ஹெச்எஃப்லாம் வந்திருக்கு. நல்லா இருக்கு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் நல்லா இருக்கு. சாம்பலும் நல்லா இருக்கு. இல்லாத ரகம் இது. வீடியோ எடுத்துக்கோ. எங்க இருந்தா வரீங்க நீங்க? நீங்க எம்செட்டி விட்டீங்களா? ஓகே ஓகேண்ணா. அந்த சந்தைக்கு வாரம் வாரம் வரீங்களாண்ணா? வாரம் வாரம் வரீங்க. இந்த வாரம் இது ஒன்று தான் கொண்டு வந்தீங்களாண்ணா? 4 கொண்டு வந்தீங்க. அது கொடுத்துட்டீங்களாண்ணா? 3 கொடுத்துட்டீங்க. இது எத்தனை பல்லுங்கண்ணா? 4 பல்லு. ஓகே ஓகேண்ணா. இது எத்தனாவது ஈத்து மாடுங்க? 2வது ஈத்து தான். ஓகே நல்லா இருக்கு மாடு. 2வது ஈத்து நல்லா இருக்கு. இது பால் எத்தனை லிட்டருண்ணா? 9 லிட்டரு. காலையிலேயும் சாயந்தரமும் சேர்த்து. ஓகே ஓகேண்ணா. இது எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? 45 ரூபா சொல்லிருக்கீங்க. 40 ரூபா தான் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இப்போ எங்கண்ணா இப்போ இங்கே சந்தைக்கு வரீங்களாண்ணா? உங்களுக்கு வேலையெல்லாம் கட்டுப்படி ஆகுதுங்களா வாரம் வாரம்? 1000 2000 கிடைக்குது. ஓகே ஓகே. உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்குறப்ப இந்த மாதிரி மாடு கொடுப்பீங்களாண்ணா? எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த பால் மாடு மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை சரி பால் மாடு சென மாடு ரெண்டுமே பண்ணுறீங்க? ஓகே ஓகே. நம்ம ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? 99 65 65 ஆ 61 25 11. 25 11. அந்த பேருண்ணா? நல்ல தம்பி. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு போடாத சின்ன கண்ணுங்க. இது நிறைய வந்திருக்கு. ஹெச்எஃப் சிந்து மாடு இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 மாதம் 8 மாதம் இருக்கிற மாதிரி கண்ணுங்க எல்லாமே. வீடியோ எடுத்துக்கோங்க. வீடியோ அப்படியே எடுத்துக்குவாங்கண்ணா. எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க? சேலம் அயோத்தியப்பட்டினம். வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வாரம் வரீங்க. ஓகே ஓகே. இந்த வாரம் இந்த 3 கன்று கொண்டு வந்தீங்களாண்ணா? 10 கன்று கொண்டு வந்தீங்க. வித்துட்டீங்களாண்ணா? இந்த 3 தான் இருக்குது. சூப்பர். விலை பரவாயில்ல இந்த வாரம்? ஏதோ நாங்க வாங்கிட்டு வரது காட்டுக்காரருக்கு 10 ரூபா கிடைக்கும். இல்லைன்னா என்ன பண்ணத்தான் நஷ்டம் வருது, லாபம் வருது. ஓகேண்ணா. இதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. இதெல்லாம் வாங்கி நம்ம இது பண்றதுல சுத்தபத்தமா இருந்தா நல்லா 10 ரூபா கிடைக்குது. இல்லைன்னா ஒண்ணும் வேலையும். சரி ஓகே ஓகேண்ணா. இது எத்தனை மாசம் கண்ணுங்கண்ணா? அது ரெண்டும் இதெல்லாம் 6 மாசத்து கண்ணு இருக்கும். 2 6 மாசம் கண்ணு இருக்கும். ரெண்டுமே சிந்து கண்ணு. ஓகே ஓகேண்ணா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிந்து கண்ணு 6 மாசம் இருக்கும் அப்படின்றது. இதெல்லாம் எவ்வளோண்ணா சொல்றீங்க? ரெண்டும் சேர்த்து 11.5 சொல்றீங்க. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? 9 ரூபாய் கேட்குறாங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? சேர்த்து வந்தால் கொடுத்துருவீங்க. ஒரு 1000 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்களா? ஓகே ஓகே. இதுன்னா எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? 11 கேட்குறாங்க. வாங்கினது 11.5. அசல் வந்தால் கூட கொடுத்துட்றது. 11 ரூபா வந்தால் கூட அசல் வந்தால் கூட கொடுத்துருவீங்க. அவ்வளோதான். டைம் நான் நெருங்கிச்சு. சரி சரிங்கண்ணா. உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி கண்ணு கொடுப்பீங்களாண்ணா? ஏதோ நாங்க அப்பப்போ வாங்குறத வச்சு தான் கள்ளக்குறிச்சிக்கு தானே போவோம், செட்டு தாங்க போவோம். அவர் சந்தைக்கு வந்தா என்ன வாங்கிக்கலாம். சரி சரி. சந்தையில தான் இருக்கும். ஓகே. 3 மாடு இதுல ஒரு ஹெச்எஃப்ல வச்சிருக்காரு. ஐயா இது என்ன எத்தனை பல்லுங்கய்யா? இது பல்லு வைக்கல. எதுவுமே என்ன பல்லு வைக்கலீங்களா? எதுவுமே 3மே பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத மாடு.
எத்தனாவது ஈத்து மாடுங்க எல்லாம்? எல்லாம் தலைச்சங்கடேரி தான். ஓகே, பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருமாடா இருக்கு, தலைச்சங்கடேரி தான், நல்லா இருக்கு மாடு. எல்லாம் எவ்வளோ இங்கே விலை சொல்றீங்க? ஒரு 35, 40, 45. 35, 40, 45 எல்லாமே 5 ரூபா எக்ஸ்ட்ரா சொல்லி வருது. ஓகே ஓகே. இப்போ மூணுமே ஹெச்எஃப் தாங்களா? என்னங்கய்யா? இது மட்டும் ஜட்ஜிங்களா? அது ரெண்டு ஹெச்எஃப். ஓகே ஓகே. இது மட்டும் ஜட்ஜி, அது ரெண்டு ஹெச்எஃப். இது ஒயிட் பேச்சஸ், அது பிளாக்குங்களா? ஃபுல் பிளாக். ஓகே ஓகே. இது போடுறவா நல்லா இருக்கு. மூணுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கு, மாடு நல்லா குவாலிட்டியாக இருக்கு. மூணுமே தலைச்சங்கடேரி. நல்லா இருக்கு மூணு மாடும். ஒவ்வொன்றும் என்ன ரேட்டுங்க கொடுத்துருவீங்க குறைச்சி கேட்டா? 45, அது 40. அதான் கொடுக்குற விலை, கொடுக்குற விலை. பேசும் கேட்கும்போது முன்ன பின்ன கொடுப்பீங்க. ஓகே 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 ஓகே. ஐயா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? இருக்குமாண்ணா? ஐயாவோட ஃபோன் நம்பரு நம்பர் சொல்கிறேன், பார்க்குறீங்களா கரெக்டான்ட்டு? இல்லை இருக்கு என்கிட்ட, அந்த நம்பர் சொல்லிட்டுங்களா? 93 65 86 32 13 நம்பரு. உங்கள் பேர் ஐயா பேர் பார்த்தீங்கன்னா ஜெகநாதன். எப்போ ஃபோன் பண்ணி மாடு கேட்டாலும் அவர்கிட்ட கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா அம்மாசி. அவர் வந்து அண்ணா எங்கேருந்து வரீங்க? ஓமலூர். அவர் பார்த்தீங்கன்னா ஓமலூர்லேருந்து வராரு. இவர்கிட்ட எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு கண்ணுங்க நிறைய கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட தான். அந்த அந்த கண்ணுங்களும் இவரோட தான். இங்கே மட்டுமே ஒரு 6 கன்று வச்சுருக்காரு. எல்லாமே அவரோட மாடு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற கன்று, எல்லாம் காங்கேய ரகம். அண்ணா இந்த வாரம் எத்தனை கன்று கொண்டு வந்தீங்க? 4ங்களா? எத்தனை கன்று வாங்கியிருக்கீங்க? வாங்கினதுல 4. இது எல்லாமே உங்களுதுங்களா? ஓகே ஓகே. என்ன ரேட்டில் இருந்தீங்கண்ணா வாங்கினீங்க? 15 25 வரலும் வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே. இப்போ இது என்ன ரேட்டுங்கண்ணா? 5000. ஓகே ஓகே. இது யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? 16 கேட்டாங்க. நீங்கள் மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? 17 ரூபா. ஒரு 2000 ரூபா லாபம் வச்சு வைக்கலான்ட்டு சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே. எத்தனை ஒரு 8 மாதம் இருக்குமாங்கண்ணா? 6 மாதம் கன்று தான். 6 மாதம் தான் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு கன்று. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற கண்ணுங்களாண்ணா? எல்லாமே வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். இது என்ன ரேட்டில் தானே இருக்கு? 22லேருந்து இருக்கு. ஓகே. சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால விலை கொஞ்சம் அதிகம் வருது. ஓகே ஓகே. இதெல்லாம் 22லேருந்து விலை சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு. இவர்கிட்ட அண்ணாட்ட பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி நாட்டு மாட்டு கன்று நிறைய கிடைக்கும். எப்போ கால் பண்ணாலும் அவர்கிட்ட வாங்கிக்கலாம். நான் உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்கு, அதை அப்படியே நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு கன்றுங்க. சந்தைக்கு எப்பயுமே இந்த மாதிரி நிறைய கன்று வரும். எல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற கன்று, எல்லாம் கால கன்று. சவலையில் ஒரு கன்று நல்லா அழகாக இருக்கு. ஐயா இதெல்லாம் என்ன ரேட்டுங்க? இதெல்லாம் என்ன ரேட்டுங்க? இதெல்லாம் 10 ரூபாய்க்கு மேலே 10 ரூபாய்க்கு மேலே வரும். இதெல்லாம் 10,000 ரூபாய்க்கு மேலே வரும்னு சொல்லியிருக்காரு. ஐயா இதெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள இருக்குங்களா? 7-8 மாசம் இருக்கு. 7-8 மாசம் தான் இருக்கும். இதெல்லாம் என்ன ரேட்டுங்க வருது? இது 40 ரூபாய்க்கு மேல வரும். 40 ரூபாய்க்கு மேல ஜோடிங்களா? ஜோடி 40 ரூபாய்க்கு மேல வரும்னு சொல்றீங்க. யாராவது கேட்டிருக்காங்களா ஐயா? கேட்டாங்க. எவ்வளோ வரலும் கேட்குறேன். எவ்வளோ கேட்டாங்க? 40 ரூபாய்க்கு மேல தரணும். 40 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. 40 ரூபாய்க்கு மேலே தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி வாரம் இங்கே சந்தைக்கு வரீங்க? இப்படி விலையெல்லாம் பரவாயில்லைங்களா? விலையெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? பரவாயில்லைங்களா?
இந்த சந்தைக்கு மட்டும் தான் வரீங்களா இல்லை வேற சந்தை வெளியிலையும் போறீங்க? ஒட்டஞ்சத்திரம் போவோம். ஒட்டச்சத்திரம்லாம் போவீங்களா? ஓ, இங்கேருந்து அவ்வளோ தூரம் போறீங்க? திருப்பூர் திருப்பூர். ஓகே. எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறோம். இப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறீங்க. ஓகே ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலை ஒன்று அவர் வாங்கியிருக்காரு, கேரளாக்காரு. 65,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காராம். நல்லா இருக்கு மாடு, கடமளப்பு சேர்ந்துச்சு, நல்லா இருக்கு. காலை நல்லா பெருங்காலையா இருக்கு. ஓனர் கொடுத்துட்டாங்க சேலை ஆச்சுன்னு சொல்லிட்டு கோபமாக இருக்கிறான் கேட்டாங்க வர அப்படி.